அனைவருக்கும் சூரியனால் வேர்த்தது, நீங்கள் வந்த பிறகு சூரியனுக்கே வேர்த்தது. ஒரே ஒரு பாடல் மட்டும் பாடிடுறேன். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம். எரியுதடி மாலா போடு. நீங்க வாங்கினது 108, எதிரில் இருக்கிற உங்களோட அதிகமாக வாங்கியிருக்காங்க. தனித்தனியாக பிரிஞ்சிருக்கே தவிர உங்களோட அதிகமான வாக்குகளை பெற்று தான் நீங்க வந்திருக்கிறார்கள். ஆனவனோட இந்த உலகத்துல சல்லடை போட்டு தேடி பார்த்தாலும் உன்ன மாதிரி ஒரு முட்டாப்பையில எங்கேயுமே பார்க்க முடியாதுடா. நன்றி. இந்த ஒரு தகுதி போதும்டா, சாகுற வரைக்கும் நீ இந்த வேலை செய்யறது. 108 பெரிதா எங்களது பெரிதா என்று கேட்டார்கள். சின்ன குழந்தையை கேட்டால் கூட 108 தான் பெரிதுன்னு சொல்லுவாங்க. 97 பேர்களை வைத்துக் கொண்டு ஒரு ஆட்சி எண்ணத்தையோ நீங்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அலங்கார பந்தலிலே, அலங்கார பந்தலிலே அழகாக இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விழும் போல் இருக்கு. பட்ஜெட் மீதான விவாதங்கள் தமிழக சட்டப்பேரவையில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் எந்திரிச்சு மக்களை ஏமாற்றும் அரசாக இந்த அரசு இருக்கு சார். ப்ராப்பர் திமுக காரங்க சார், அவங்க கூட இப்படிலாம் பேச மாட்டாங்க. ஆனா திடீர் திமுக காரங்க தான் இப்படி பேசுவாங்க. அவன் கையெடுக்கிற முதல் ஆள் நானு. நீயாவது கையை தான் எடுப்ப, ஆனா நான் அவருக்கு உயிரே கொடுப்பேன். ஏன்னா 6 சிலிண்டர் கொடுப்பேன்னு சொன்னீங்க, கொடுக்கல. 2500 மகளிர் உரிமை தொகை ஏற்றி கொடுப்பேன்னு சொன்னீங்க, கொடுக்கல. மக்களை ஏமாற்றும் அரசு இந்த அரசு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருக்காரு. அவன் சொன்னதெல்லாம் உங்களைத்தான். பதவிக்கு வந்து 21 மே, 23 செப்டம்பர், 27 மாதம் பொறுத்து தான் 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பித்தார். ஆனால் ஓபிஎஸ் அப்போ அண்ணா திமுகவில் இருந்தார். இன்றைக்கி திமுகவில் போய் ஐக்கியமாயிட்டார். அவர் கேட்பது வந்து மேம்போக்காக பார்த்தா சரியாக இருக்கும். ஆனால் மக்கள் அப்படி எதுவுமே கேட்கல. மக்கள் தெளிவாக இருக்காங்க. அது வந்தவொடனே அவர் செய்வார நாங்க எதிர்பார்க்கல. எப்படியாப்பட்ட கவர்மெண்ட்டை வந்தவொடனே செய்யல. கணக்கு வழக்கு பார்க்கணும். கவர்மெண்ட்ல எவ்வளவு கடன் இருக்குதுன்னு பார்க்கணும். வந்தவொடனே அந்த பையன் நிலைமையில நாங்க சுமத்த தயாரா இல்லை. அன்னைக்கு கூட ஒரு தொலைக்காட்சியில் பார்க்குறேன், பெண்களை போய் கேட்குறாங்க என்ன கொடுக்குறப்ப கொடுப்பாரு. இவங்க எப்படி கொடுத்தாங்க? அப்பாவும் பிள்ளையும் 5000 ரூபாய் அவங்க வீட்டில் எடுத்து கொடுத்தாங்க. எலெக்ஷனுக்கு 2 மாதம் முன்னால் தானே கொடுத்தாங்க. அப்போ மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க. ஏன் நான் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறேன், சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைக்கிறேன்னு ஸ்டாலின் சொன்னாரா? செஞ்சாரா? செய்யாமலே கவர்மெண்ட் ஓடி போச்சு. இல்லை என்னமா நினைக்கிறேன் அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. போடா, நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சு போ. ஒன்றரை லட்சம் அரசு ஊழியர்கள் நியமனம் பண்ணார். இருக்கிறவங்களையும் காலி பண்ணிட்டு தான் போனார். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாதது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் 2.5 வருஷம் பொறுத்து 3 வருஷம் பொறுத்து அப்படி தான் நிறைவேற்றினாங்க. திமுக கஜானாவே சுரண்டி எடுத்து விட்டு போய்விட்டது. என்னடா கல்லாவும் காலியா இருக்கு முதலாளி? இந்த பாரு, நீ முதல்ல அந்த அளவை குறை. 7 மலை தாண்டி 8வது மலைக்கு போய்கிட்டு இருக்கு. எல்லாரும் என்ன வேணாலும் செய்வேன். நீ தொடச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. இருக்கிறத வச்சு தான் மேனேஜ் பண்ணி ஆகணும். அதனால் இந்த மாதிரி கேட்பதற்கான தார்மீக உரிமையோ தகுதியோ ஓபிஎஸ் கிடையாது. அது இவர் அண்ணா திமுகலேருந்து வந்தவர். திமுகன்னு சைலண்டாக இருக்கான். ஒரிஜினல் திமுக அமைதியாக இருக்கும்போது புதியதாக வந்தவருக்கு ஏன் இந்த எவ்வளவு தூரம் பேச்சு? ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? இல்ல, அண்ணன் ஸ்டாலின் ஆட்சி அமைந்திருந்தால் 2000 ரூபாய் உடனே முதல் கையெழுத்தா இருந்திருக்கும் அப்படின்றதை குறிப்பிடுறாரு அவரு. அவன் கிழிப்பான். முழுக்க காசு வாங்க படத்தை கொடுக்கறதுக்கு அவன மகனா நாய். இவர் அண்ணா திமுக இருக்கும்போது இப்படி பேசுவாரா? ஸ்டாலின் வந்தால் 2000 ரூபாய் கொடுத்துருவாரு. எங்கே வந்து கொடுத்தாரு ஸ்டாலின்? 1000 ரூபாய் கொடுக்குறது 2.5 வருஷம் பொறுத்து தான் கொடுத்தாரு. எப்படி 2000 ரூபாய் கொடுப்பார்? விசுவாசத்தை காட்டிக்கிறார். அவர் தாவேக்காக போகிறாருன்னு ரூமர் அதிகமாகிடுச்சு. அதை போன வாரம் உதயநிதி கைது செய்யப்பட்ட போது கூட வந்து சாலை மறியெல்லாம் பண்ணி பார்த்தார். 75 வயசில் எல்லா விதமான திலாலங்கடி வேலையும் பண்ணிட்டு இருக்காரு அவரு. எங்க முதலாளி அரெஸ்ட் பண்ணிடாதீங்க. அவரு முட்டி தட்டி தெருவா நாய் மாதிரி எடுத்துட்டு போயிடாதீங்க. அதை நான் அனுமதிக்கவே மாட்டேன். வாகனம் மயில் வாகனம் எந்தராச்சல்லா என்ன விசுவாசம் முதலாளி, விசுவாசம். 10 வருஷமா உங்க வீட்டு உப்ப தின்றுக்கல்ல. சோறு போறது முன்னாடி ஏன்டா உப்பள்ளி தின்ன முதலாளி? டேய், பிஞ்சு போன கோவணமா இருந்துட்டு பின்லேன ரேஞ்சு பிளான் பண்றீங்களோ? இது கேள்வி கேட்பதற்கான உரிமை வந்து திமுகவுக்கு கிடையாது. இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை பலதை இவங்க நிறைவேற்றல. இல்லை, மக்களை வந்து பச்சை பொய்ய சொல்லி ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும்.
5 வருஷம் ஆண்டுட்டு போனாங்க. இப்போ மறுபடியும் இன்றைய ஆளும் கட்சியை பார்த்து இந்த கேள்விகளை இவர்கள் கிளப்புகிறார்கள். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்தில் திட்டி போயிருவேன். அட் சம் பாயிண்ட் ஆளுங்கட்சி இதற்கு பதில் சொல்ல வேண்டிய சூழல் வரும். ஆனால் திமுக கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் வராது. மக்கள் மத்தியில் திமுக எந்த விதமான செல்வாக்கும் இல்லை. அப்படின்னு போயிடணும். சும்மா அந்த அட்வைஸ்ல பண்ணக்கூடாது. தெரியல உனக்கு. போ. ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து சொல்றாரு 3 மாசத்துல என்ன வாக்குறுதியில் இதுக்கு முன்னாடி எந்த அரசியல் கட்சி நிறைவேற்றுச்சு, அப்படி நிறைவேற்றுச்சேன்னு நீங்க சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நீங்க போய் அந்த பக்கம் உட்கார்ந்துட்டீங்க, அதுக்காக இவ்வளவு துதி பாடாதீங்க, கொஞ்சமா துதியை பாடுங்க அப்படின்னு சொல்லுங்க. 100% கரெக்ட். 100% கரெக்ட். இதுதான் உண்மை. 100% கரெக்ட். எப்பவுமே இந்த புதுசாக கன்வெர்ட் ஆனவங்க தான் ரொம்ப குதிப்பாங்க. எல்லா ரிலீஜனு காஸ்ட் கட்சியிலுமே வேற இடத்துல இருந்து வந்தவன் தான் ரொம்ப குதிப்பான். அதான் இது, வேற ஒன்றும் கிடையாது. செங்கோட்டையன் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார், தேர்தலில் வாக்குக்காக மட்டும் சில விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க. 100% அவர் சொன்னது உண்மைங்க. இந்த அசம்பிளிலே இன்னைக்கு சீனியர் மோஸ்ட் செங்கோட்டையன் தான். எல்லா கேள்விகளுக்கும் பதில் சீனியர் மோஸ்ட் அவர் தான். அவருக்கு தெரியாது எதுவுமே இல்லை. அதிலும் பொய் வாக்குறுதி, பித்தலாட்டம், இதெல்லாம் வந்து திமுக கைவந்த கலை. அடேங்க அப்பா, கேப் மாறி மொல்ல மாறி முடிச்சவிக்கி இவங்களையெல்லாம் நான் தனித்தனியா தான் பார்த்திருக்கேன். ஆனா மொத்த உருவத்துல இன்னைக்கு தாண்டா சாமி நான் பாக்குறேன். அதனால அவர் எடுத்து ஒவ்வொரு கேள்விக்கா பதில் சொல்லும் போது இவங்க நடுங்கிட்டு உட்காந்துருக்காங்க. அவர் சொல்றது உண்மைதான். நீங்க வந்து பட்டா கொடுத்துட்டீங்க, லேண்டை காணனா, இது என்ன அட்டுவீங்க? அது கிணத்த காணாமா? இல்ல டைரக்டா சின்ன சின்ன பசங்களா ஏறி அடிக்கிறாங்க. அது நல்லது. அது சும்மா இவங்க திமுகல பழந்துன்னு கொட்டை போட்டவங்க 50 வருஷம் 60 வருஷம் அவங்க சுத்தி வளைச்சு பேசுவாங்க. இவன் டைரக்டா அடிக்கிறான். பதில் சொல்லு. அப்போல்லாம் வந்து அந்த கண்ணங்கிறவன் அந்த சின்ன சின்ன பொடி பசங்களை ஆளு வச்சு அப்படி செட் பண்ணி வச்சு நான் தாக்கம் மேடம். இத பாருங்க மேடம், என்ன மேடம் பண்ணுவீங்க? ஏன்னா அவங்க எல்லாரும் சீனியர் மினிஸ்டர்ஸ் அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா இப்ப அப்படியே அமைதியா இருக்கு, பதுங்குறாங்க, அப்படியே பவ்யமா இருப்பாங்க. என்னோட மாப்பிள்ளைகள் தான் அப்படின்னு சொல்றான். பாத்தியா, அந்த பேச்சுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ என்னதான் இருந்தாலும் நீங்க 108 தான், அதை மனசுல வச்சுக்கோங்க. நாங்க 2 பேர் பிரிஞ்சு இருக்கிறோம், சேர்ந்து இருந்தா உங்களை விட அதிக வாக்கு எண்ணிக்கை தான். அதனால நீங்க எங்களோட கூட்டணி ஆட்சிகளோட தயவுல தான் நிக்கிறீங்க ஆட்சி அப்படின்றத கேனர் இன்னைக்கு சொல்லி. இதெல்லாம் அபத்தமான பேச்சு. அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதான். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. எடுத்தேம்பாரு ஓட்டம், அப்படி ஒரு ஓட்டம். எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு. வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க. வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும். டப்பாய்